ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் மத்தியமா பிப்ரவரி எக்ஸாம் 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் நான் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மத்தியமா பிப்ரவரி எக்ஸாம்ஸ்க்கானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் மாடல் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடல் பேப்பர்ஸ் பார்க்காதவங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை நான் அட்டாச் பண்ணேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸ்க்கு. டோட்டலாக வந்து 7 மாடல் பேப்பர்ஸோட இன்னும் ஒரு 3 மாடல் பேப்பர்ஸ் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நிறைய மாடல் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ அதை ரிவிஷன் பண்ணுங்க. பிளஸ் இந்த இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸை ஒரு கைட்லைனாக வச்சுட்டு நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எக்ஸாமுக்கு நல்லாவே டைம் இருக்கு. பிப்ரவரி தான் உங்களுக்கு எக்ஸாம் 3rd வீக்கு. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் டேட்டு டைமிங்ஸ் எல்லாமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் அண்ட் டேட் தெரியாதவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு மத்தியமாக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ 2 பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு சண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் பேப்பரும் ஆஃப்டர்நூன் வந்து செகண்ட் பேப்பரும் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எக்ஸாம் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.5 hours. ஓகேவா? ஸோ மார்னிங் 10 to 12:30 ஒரு பேப்பர் இருக்கும். அகெயின் 2 o'clock உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 2 to 4:30 எக்ஸாம் டைமிங்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன நம்ம டீச் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸை வச்சு நான் உங்களுக்கு எந்தெந்த ரோமன் லெட்டர்ஸில் என்னென்ன டாபிக்லேருந்து உங்களுக்கு வரப்போகுது, எவ்வளோ மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதை எத்தனை நீங்கள் அட்டன் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இது கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு டைரெக்டாக பிரச்சாரக்கிட்ட படிக்கிறவங்க, டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க இல்லை ப்ரைவேட்டாக படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது பேப்பர் 1. ஓகேவா? ஸோ பேப்பர் 1ல் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம்லேருந்து வரக்கூடிய இஆர்சி தான் உங்களுக்கு. ஓகே, பாவார்த்தம்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க லைன்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிராத்மிக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இஆர்சியோடது, அதாவது போயமோட லைன்ஸ்க்கு நீங்கள் இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழில் மீனிங் எழுதிருப்பீங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போயம்கான லைன்ஸ்க்கு நீங்கள் ஹிந்தியிலே தான் எக்ஸ்பிளனேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஏக் பத்தியாங்ஷிகா பாவாத், அதாவது 1 நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொடுத்துருவாங்க. ஸோ 3 கொடுத்துட்டு ஓகே, ஸோ அதில் நீங்கள் 1 அட்டன் பண்ணால் போதும். ஸோ 1 தான் இதில் எழுதணும். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 5 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எந்தெந்த லெசன்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 1ல் பஹலா பாகுன்னு கொடுத்துட்டு பத்தியன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதில் உங்களுக்கு பத்தியன்றது என்னன்னா உங்களுக்கு அந்த போயம் வரக்கூடியதா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 போயம்ஸ் இருக்கும் இல்லையா? 6th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தோஹாவலி, அதாவது தோஹே வந்து இருக்கும். ஸோ இந்த 5 லெசன்ல இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் இருக்கு இல்லையா? சங்கதிகா ஃபல், ஏக் பூந்த், அத்புத் மாயா, இந்த 3 லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சியை தரவு பண்ணிக்கோங்க. மீன்ஸ் என்னன்னா பாவார்த். இது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த பாவார்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்க லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ லைன்ஸ் கொடுத்த பிறகு நீங்கள் என்ன எழுதணும்? சந்தர்ப், அதாவது இந்த லைன் எந்த சுச்சுவேஷன்ல எந்த போயம்ல இருந்து யார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாவார்த்ன்றது இந்த லைன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன், அதாவது இந்த 4 லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 4 லைனுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு லெசனுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து பாவார்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் எத்தனை லெசன் படிக்க போறீங்க? 3 லெசன்ஸோடது படிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ அப்படி 3 லெசன்ஸோடதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே நீங்கள் படிக்க போகிறது 4 தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல 1 இருக்கும், செகண்ட் லெசன்ல 2 இயர்ஸ் இருக்கு, தேர்ட் லெசன்ல 1 இருக்கு. ஸோ டோட்டலாக நீங்கள் 4 படிச்சாலே போதும். ஸோ அதில் நீங்கள் ஒன்று ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், 5 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. அதே போயம் இருக்கு இல்லையா? அந்த போயம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். இந்த நீங்க போயம் இந்த கொஸ்டின் ஆன்சர் இஆர்சி எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க எஸ்ஏவை வந்து எப்பவுமே படிச்சிடணும். அது ப்ரோஸா இருந்தாலும் போயமா இருந்தாலும் எஸ்ஏவோட எக்ஸ்பிளனேஷன் தரவா படிச்சு எழுதிட்டீங்கனாலே நீங்க இஆர்சியும் எழுதிடலாம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் நீங்க எழுதிடலாம். தனியா படிக்கணுன்ற அவசியம் இல்லை.
ஓகேவா? ஸோ அதனால நீங்க எந்த ரோமன் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல எஸ்ஏ இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் மீன்ஸ் என்னன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், பாவார்த் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்குமே இந்த லெசன்ஸ்க்குலாம் எதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அந்த லெசன்கானதெல்லாம் வீடியோ ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல இருக்கு, மதியமா பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பிளேலிஸ்ட் லிங்க் நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ எந்தெந்த லெசனுக்குலாம் உங்களுக்கு மீனிங் வேணுமோ தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட நீங்க அந்த லெசன்ஸ் அப்பயே நீங்க பாத்துக்கலாம். ஓகே. ஸோ செகண்ட் ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதுவுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். 5 प्रश्नों के उत्तर எத்தனை எழுதணும்னா 5 எழுதணும். அதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அப்போ ஒரு ஆன்சருக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். இது ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கொடுத்துட்டு, அதாவது 8 கொடுத்துட்டு நீங்க அதுல 5 அட்டன் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன லெசன்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே கத்திய பார்ட்ல தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் 4 லெசனோட இதை தடவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல கொஸ்டின் ஆன்சர்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க. அதுமே லெசன்குள்ள இருந்தே நமக்கு வந்துடும். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணிடுங்க. ஸோ அதுல ஒரு 10 மார்க் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா எஸ்ஏ பார்ட், அதே போயம்கான அந்த சம்மரி தான், சாராம்சம். ஸோ இதுலமே 3 கொடுத்துட்டு நீங்க 1 தான் எழுத போறீங்க. கரெக்டா? அதுக்கு பாருங்க மார்க் ரொம்ப அதிகம், 14 மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ மத்தியமாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. நீங்க அந்த கொஸ்டின் புக்லெட்லயே தான் ஆன்சர் எழுதுவீங்க. சோ அதனால உங்களுக்கு அந்த எஸ்ஏக்கு நீங்க எவ்வளவு எழுதணுமோ அதுக்கான லைன்ஸ் வந்து உங்களுக்கு புக்லெட்ல இருக்கும். நீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்களே அந்த புக்லெட், கொஸ்டின் புக்லெட், அந்த புக்லெட்லயே தான் நீங்க ஆன்சர் எழுதணும். தனியா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதனால நீங்க எழுதும் போது நீட்டா லைன் நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்ல லெட்டர்ஸ் வந்து கிளியரா புரியுற மாதிரி எழுதுங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப கிளம்ஸியா இருக்கு எழுதும் போதே இந்த லெட்டர்ஸ் மாத்ராஸ் எல்லாமே நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம இப்ப கரெக்ஷன் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்து நீங்க எந்தெந்த லெசன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 லெசனை நல்லா தரோவா எழுதி பாத்துருங்க. ஓகேவா? இது தரவா எழுதி பார்த்துட்டாலே நமக்கு பாருங்க இதுல வந்து நமக்கு இஆர்சியும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும், கொஸ்டின் ஆன்சரும் படிச்சிருவோம். அப்ப இஆர்சிக்கு ஒரு லெசன் தான் அடிஷனலா படிக்க போறோம், கொஸ்டின் ஆன்சருக்கு அடிஷனலா ஒரு லெசன் படிக்க போறோம். ஓகேவா? அப்ப எஸ்ஏ வந்து இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது தேர்ட் ரோமன் லெட்டர், 14 மார்க்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு தோஹே பார்ட். ஓகே, அது ஆல்ரெடி நீங்க பிராத்மிக்லயே எழுதிருப்பீங்க பேட்டர்ன் இல்லையா? தோஹே எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் லைன் கொடுத்துருவாங்க, எண்டிங் லைன் கொடுத்துருவாங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல இருக்கும். நீங்க இந்த ரிமைனிங் வேர்ட்ஸை மட்டும் ஃபில் பண்ணா போதும். திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் முடிக்கணும்ட்டு இல்ல, இங்க ஸ்டார்ட் பண்றதோட அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்க முடிச்சா போதும். ஸோ இதுக்கு வந்து 3 கொடுத்துருவாங்க, நீங்க 2 தான் அட்டன் பண்ணணும். அதுக்கு 5 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அப்போ ஒரு தோஹேக்கு 2.5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா? அப்போ நீங்க இதுக்கு எத்தனை படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டோட்டலா உங்களுக்கு புக்ல 6 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் 4 வந்து நல்லா தரவு பண்ணிடுங்க. ஓகே, இதுவுமே நான் அதுக்கான மீனிங்ஸ் வந்து நடத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே ரெஃபர் பண்ணி படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு தோஹே ஈஸியா மெமரைஸ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இது நமக்கு 6th லெசனா இருக்கு அந்த பத்திய பார்ட்ல. ஓகே, இது 6th லெசனா இருக்கும் பத்தியில. இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 இருக்கு. தோஹாவளி வந்து 6 இருக்கு. அதுல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 4 இருக்கு இல்லையா, அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மீனிங் வேணா நீங்க இந்த வீடியோஸ் பார்த்து மீனிங் ஆல்சோ எழுதிட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் தோஹே. ஓகேவா? அப்ப நம்ம தோஹேக்கு எத்தனை படிக்க போறோம்? 6ல ஃபர்ஸ்ட் 4 வந்து நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே எக்ஸாம்ல எத்தனை எழுத போறீங்க? நீங்க 2 எழுதணும், 3 கொடுத்துருவாங்க, சாய்ஸ் 1 தான். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ்ல இருந்து உங்களுக்கு வரப்போகுது, அதாவது லெசன்ஸ். நெக்ஸ்ட் கத்திய பார்ட், அதே பேப்பர் 1 தான், இதுமே பேப்பர் 1 தான் உங்களுக்கு. இது லெசன்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 7 லெசன்ஸ் இருக்கும். பீர்பால் கி சத்ராயி, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டுக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு என்னென்ன ரோமன் லெட்டர் கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். இதுல மீனிங்ஸ் கேட்பாங்க, ஆப்போசிட்ஸ் வரும், மேட்சிங் வரும், மேக் த சென்டென்ஸ் வரும், காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் இருக்கு அண்ட் தென் 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. அப்ப எத்தனை ரோமன் லெட்டர்ஸ் பாருங்க, 5th ரோமன் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்குமே உங்களுக்கு டோட்டலா 6 ரோமன் லெட்டர்ஸ் மட்டுமே இதுலயே உங்களுக்கு கவர் ஆயிடுது. அப்ப இந்த பார்ட் ரொம்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாருங்க நீங்க.
ஸோ இதுவே உங்களுக்கு 50% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடுது. இதுக்குள்ளேயே உங்களுக்கு 50% வந்து 50 மார்க்ஸ்க்கானது இதுக்குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆயிடுது. ஓகேவா அந்த பார்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர்னா 5th ரோமன் லெட்டர். ஸோ இதுக்குள்ள இருந்து தான் நமக்கு வரப்போகுது. இதுக்குமே எப்பவும் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ஏவை தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ எஸ்ஏ நீங்க இது எத்தனை மெயினா படிக்கணும் அப்படின்றத அந்த ரோமன் லெட்டர் வரும்போது சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுல 5th ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா மீனிங்ஸ் கேக்குறாங்க. அதாவது கின்ஹி 5 के अर्थ हिंदी में लिखिए. எத்தனை எழுதணும்? 5 எழுதணும். டோட்டலா எத்தனை கேக்குறாங்க பாருங்க. சாய்ஸ் நல்லாவே இருக்கு, பயப்பட வேண்டாம். 10 கொடுத்துட்டு அதுல 5 தான் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. ஓகேவா? அதுக்கு 5 மார்க்ஸ். ஒரு ஆன்சருக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எத்தனை லெசன்ஸ் படிச்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 லெசன் இருக்கு இல்லையா, அந்த 4 லெசன்ல இருக்கக்கூடிய மீனிங்ஸை நல்லா தரவு பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் தென் தரவு பண்ணிட்டு நீங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, அது கையோட இந்த வீடியோ பார்த்த உடனேவே நீங்க அன்னைக்குள்ள ஈவினிங் அன்னைக்குள்ள நீங்க வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் எடுத்து வச்சிருங்க. ஓகேவா? ஸோ பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஒரு ரோமன் லெட்டரா சொல்லும் போது அதை நீங்க அந்த ஃபுல் போர்ஷன் மீன்ஸ் நான் என்ன போர்ஷன் சொல்லியிருக்கணும் அதை படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க. இப்போ உங்களுக்கே வந்து என்னென்ன கவர் ஆயிருக்கு, என்னென்ன இன்னும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இம்பார்ட்டண்டா கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் எடுத்து வச்சிருங்க ரிவிஷன் பர்பஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே ஆப்போசிட்ஸ் மீனிங்ஸ்க்கு என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 4 லெசன் படிச்சிருங்க. அதே தான் நமக்கு ஆப்போசிட்டும் 6th ரோமன் லெட்டர் அதே ஆப்ஷன்ஸோட தான் நம்ம கேட்கறாங்க. 10 கொடுத்துட்டு 5 கேட்கறாங்க. எத்தனை எழுத போறோம்? 5 எழுத போறோம். அதுக்குமே ஒரு ஆன்சருக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடியது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 லெசன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th ரோமன் லெட்டர் ஜோட் பனாயே, அதாவது மேட்ச் த ஃபாலோவிங். பட் மேட்சிங்க்கு மட்டும் நீங்க அந்த 7 லெசன்ல இருக்கக்கூடியதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா மேட்சிங்ன்றது நமக்கு ரொம்ப ஈஸி. இது என்ன இது என்னன்றது மீனிங் தெரிஞ்சே நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே எக்ஸாம்ல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்குமே 5 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ மேட்சிங் நோட் பண்ணிக்கோங்க, எல்லா லெசன்ல இருக்கிறதும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கின்ஹிங் 5 का वाक्यों में प्रयोग. ஸோ இது வந்து என்னன்னா இதுக்குமே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 10 மார்க் உங்களுக்கு இதுக்கு 10 கொடுத்துட்டு எத்தனை எழுதணும்? 5 தான் எழுதணும். ஸோ இப்போ கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இதுக்கு ஒரு ஆன்சருக்கு 2 மார்க். ஏன்னா நீங்களே ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றீங்க இல்லையா, ஸோ அதனால மார்க் வந்து 2 மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ 10 கொடுத்துட்டு வாங்க, எத்தனை எழுதணும்? 5 எழுதணும். ஓகே, இதுக்குமே எத்தனை லெசன் நீங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக் த சென்டென்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடிய மேக் த சென்டென்ஸை கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9th ரோமன் லெட்டர். 9th ரோமன் லெட்டர்ன்றது காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி. அதாவது நீங்க இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க அந்த பேராகிராஃப்ல ஆன்சர் ரெஃபர் பண்ணி எழுதுவீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான் ஹிந்தில. அவங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, கீழே கொஸ்டினும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த பேராகிராஃப்ல எங்க இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எழுதணும். அவ்வளவுதான் இதுல வேலையே. இதுக்குமே நீங்க இந்த 7 லெசன்ல இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் நீங்க தரவு பண்ணிக்கோங்க. மார்க் எவ்வளவுன்னு பாருங்க, 6 கொடுத்துருக்காங்களா. ஏன்னா இதுல எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்கன்னா டோட்டலா 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இப்போ ஒரு ஆன்சருக்கு இதுமே வந்து இங்க பாருங்க டோட்டலா எத்தனை கேட்டிருக்காங்க? 4 கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் 3 கூட உங்களுக்கு இதுல வந்து கேட்பாங்க. ஸோ எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அத்தனை கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் வந்து அதுல எழுதிருங்க. ஓகேவா? ஸோ காம்ப்ரிஹென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 7 லெசனுக்குள்ளதை ஒரு கோத்ரூ பண்ணி வச்சுட்டா போதும். ஏன்னா நீங்க இந்த பேராகிராஃப்ல இருக்கிறதே தானே மார்க் பண்ணி எழுத போறீங்க. ஸோ அந்த 7 லெசனுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுட்டு எழுதிருங்க. மாடல் பேப்பர்லயே ரிப்பீட்டடா வந்திருக்கதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 10th ரோமன் லெட்டர். இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ பிரஷ்னோக்கே உத்தர். ஓகே, இதுமே வந்து லெசனுக்குள்ள இருந்து கேட்கக்கூடியது தான். ஸோ இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு எத்தனை லெசன்ஸ் நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே ஃபர்ஸ்ட் 3 லெசன் படிச்சா போதும். ஓகேவா? எத்தனை லெசனோடது? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் எஸ்ஏ படிச்சு நீங்க ரிவிஷன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அடிஷனலா அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு இந்த ஒரு லெசன் மட்டும் தான் நம்ம ரெஃபர் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஆன்சருக்கு பாத்தீங்கன்னா 5 மார்க் ப்ரொவைட் பண்றாங்க. அதனால கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 10th ரோமன் லெட்டருக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசனுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தரவு பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11th ரோமன் லெட்டர். இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கான மெயின் சாராம்சம், ப்ரோஸ்க்கான சாராங்ஷ். ஓகேவா? பாட்கா சாராங்ஷன் கொடுத்துருக்காங்க லெசனோடது. ஆனா இதுலயுமே நல்ல சாய்ஸ் இருக்கு பாருங்க. 4 கொடுத்துட்டு 1 தான் அட்டன் பண்ண சொல்றாங்க. மார்க் ரொம்ப அதிகம், 15 மார்க் நமக்கு இதுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால எஸ்ஏவை மட்டும் நல்லா தரோவா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதி பாத்துருங்க. செல்ஃபா எழுதிட்டு கூட நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க எங்க மிஸ்டேக்கா இருக்கும். அந்த வேர்டை ஒரு 3 or 4 ஐட்டம்ஸ் நீங்க எழுதி பார்த்தாலே
நல்ல ரிவிஷன் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ அந்த 11th ரோம் லெட்டருக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 எஸ்ஏ இருக்கு இல்லையா, அதை நல்லா தரவு பண்ணிடுங்க. பீர்பால் கே சத்ராயி, தக்ஷின் பாரத், இந்தி பிரச்சாஸ். அப்போ இந்த 2 எஸ்ஏவும் நல்லா தரோடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதி பார்த்துருங்க. இதுக்குமே இந்த லெசனுக்கானது தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்கு, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எஸ்ஏ மட்டும் எப்பவுமே நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. எஸ்ஏ எழுத வேண்டாம், நம்ம 1 வேர்ட்ஸ்லயே மார்க் எடுத்துடலாம் அப்படின்றது உங்களுக்கு ராஷ பாஷா வரைக்கும் தான் அந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்ண முடியும். பிரவேசிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ்ஏ தான் படிச்சே ஆகணும். உங்களுக்கு அந்த 1 வேர்ட்ஸ்ன்ற மார்க் ஸ்கோர் பண்ற கான்செப்ட்ஸே கிடையாது. ஸோ அதனால இப்ப இந்த மத்தியமால இருந்தே நீங்க எஸ்ஏ வந்து ஸ்கிப் பண்ணாம எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரோம் லெட்டர் பேப்பர் 1ல 12th ரோம் லெட்டர். இது கிராமர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? இதுல இருக்கிறது இது கிராமர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? இது வந்து டோட்டலாவே 15 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் நமக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 11 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நல்லா தரவு பண்ணாலே போதும். அந்த 11குள்ளேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்தது கவர் ஆயிடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்? டோட்டலா 15 கொஸ்டின்ஸ். இங்க பாருங்க, அது பாக் 3 போட்டு உங்க புக்ல கொடுத்திருப்பாங்க. தேவநகரி லிபிகா மானக்ரூப் அப்படின்னு இருக்கும். டோட்டலா 15 கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? மோஸ்ட்லி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். 14 and 15 ரொம்ப கஷ்டமான கொஸ்டினே கிடையாது. அது தேவநகரி ரூபு அப்படின்னு கேட்டா ஹிந்தில நம்பர்ஸ் எழுதணும். அந்தராஷ்டிரிய ரூப் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு நம்ம நார்மலா எழுதுற அந்த 1 2 3 எழுதணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுவுமே நான் வந்து லெசன்ஸ் நடத்தி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிட்டீங்கனாலே இதை நீங்க ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். ஸோ இதுவுமே ஆப்ஷன்ஸோட கேட்கறாங்க. 8 கொடுத்துட்டு எத்தனை நீங்க எழுதணும்? 5 பிரச்சனைக்கு उत्तर 5 எழுதினா போதும். ஒரு ஆன்சருக்கு 2 மார்க். ஸோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 11 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 11. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 11ம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் 14 and 15 அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் தரோட எழுதி பாத்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 11 கொஸ்டின்ஸ் 14th and 15th. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா, அதான் பேப்பர் 2 உங்களுக்கு வருது. இதுவுமே உங்களுக்கு 100 மார்க்ஸ் தான். 2.5 hours பேப்பர். ஸோ இதுல உங்களுக்கு டோட்டலா எத்தனை ரோமன் லெட்டர்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரோமன் லெட்டர்ஸ் இருக்கு. ஓகே, ரோமன் லெட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூஸ்ரா பத்திர உங்களுக்கு புக்ல இருக்கும் இல்லையா, இதுல என்னென்னலாம் உங்களுக்கு கவர் ஆகணும் செகண்ட் பேப்பர்ல ஸ்டோரி கேட்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் கிராமர் கொஸ்டின்ஸ், டிரான்ஸ்லேஷன், இந்த மூணுமே இதுல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, அந்த இலக்கியத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் பத்தியான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் இதுல. ஸோ ஸ்டோரி இருக்கும், கிராமர் இருக்கும், அண்ட் தென் டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த 3 பார்ட் வந்து மெயினா இதுல செகண்ட் பேப்பர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்தோடனே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. கின்ஹிங் தோ பிரஷ்னோக்கே உத்தர் லிக்கியே. அப்ப 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் கேட்கறாங்க. அப்ப இங்க மார்க் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் ஒரு ஆன்சருக்கு எவ்வளவு மார்க்? 2.5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க எத்தனை லெசன்ஸ் படிக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது டோட்டல் லெசனே பாத்தீங்கன்னா 6 தான் இருக்கு ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணிடுங்க. ஓகே, இதுக்குமே நீங்க எஸ்ஏ முதல்ல படிச்சுட்டு தான் நீங்க அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் படிக்கணும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் ரொம்ப கிளியரா இருங்க. சப்பா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எத்தனை லெசன் படிக்க போறோம், அந்த 4 லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் அதுல இருந்து எஸ்ஏ நமக்கு வந்து கேட்க போறாங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ. ஸோ 3 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஆன்சருக்கு 10 மார்க். இதுவே பாருங்க எஸ்ஏக்கெல்லாம் மார்க் எப்பவுமே ரொம்ப அதிகமா போகும். இப்போ எப்படி எடுத்து எழுதணும்னா இங்க பாருங்க ஆன்சர்னு கொடுத்துட்டு பிராக்கெட் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க எந்த நம்பருக்குள்ள எஸ்ஏவை எழுத போறீங்க அதை போட்டுடணும். அந்த நம்பரை போட்டுட்டு எந்த எஸ்ஏ எழுத போறீங்களோ அதனுடைய ஹெட்டிங் வந்து நான் எடுத்து எழுதணும். இப்ப பகீரத் கி தவசனம் எழுத போறேன்னா இந்த 1ன்றதை இங்க போட்டுட்டு இது தூக்கி இங்க எழுதணும். செகண்ட்ன்றத போட்டு சதுராதமி அது நீங்க எழுதலாம். யார் என்ன சூஸ் பண்ணி எழுதுறீங்களோ அது பேஸ் பண்ணி நீங்க போட்டுருங்க. ஓகே, ஸோ இதுக்கு மார்க் பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதுவுமே இந்த பார்ட்ல இருந்து தான் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் 2 ரோமன் லெட்டர் வந்து உங்களுக்கு பாக் 4ல கஹானி அப்படின்ற பார்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க, அதுல எஸ்ஏ கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே இதுக்குள்ளே கவர் ஆகுது. கொஸ்டின் ஆன்சருக்கு ஃபர்ஸ்ட் 4 லெசனுடையது, எஸ்ஏக்கு ஃபர்ஸ்ட் 2 லெசனோட எஸ்ஏ நல்லா எழுதி தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான்.
தேர்ட் ரோம் லெட்டர் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும் அதே மாதிரி. தோ பிரஷ்னோ கே உத்தர் இதுவுமே 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஆன்சருக்கு 2.5 மார்க்ஸ். இதுவுமே ஸ்டோரி தான். ஸோ இதுக்குமே இதுக்கான எஸ்ஏ முதல்ல படிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண போறீங்க. சாய்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு எத்தனை லெசன்ஸ் நீங்க படிச்சுக்கலாம்னா இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் 4 லெசன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணிட்டுங்க. 4 லெசன்ல இருக்கக்கூடியது தரவு பண்ணிட்டு இதுல கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து இதுலயே கவர் ஆயிடும். அதுக்கு அடுத்து தான் உங்க எஸ்ஏ வரப்போகுது. ஸோ எஸ்ஏன்னும் போது இதுக்குமே மார்க் வந்து நமக்கு 10 மார்க்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, கிண்ணி 8 पार्ट का सारांश लिखिए. அப்போ 4 கொடுத்துருவாங்க. நீங்க 1 அட்டன் பண்ணா அது 1. ஸோ ஒரு ஆன்சருக்கு உங்களுக்கு 10 மார்க் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எழுதும் போதும் நீங்க ப்ராப்பரா எந்த எஸ்ஏ அப்படின்றத நம்பரை வந்து கிளியரா போட்டுட்டு இந்த ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க எடுத்த உடனே எஸ்ஏவை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. எந்த எஸ்ஏ எழுதுறீங்கன்னு தெரியாம ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஏனா அதே தான். ஒன்னுனா ஒன்னுன்றது இங்க போட்டுட்டு அந்த எஸ்ஏவோட நேம். இப்ப செகண்ட் எழுத போறீங்கன்னா செகண்ட் போட்டுட்டு அந்த எஸ்ஏவோட நேம். அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல தான் நீங்க எஸ்ஏக்கான கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்பதான் பிரசன்டேஷனும் நல்லா இருக்கும். அதே மாதிரி எஸ்ஏ எழுதும் போது நல்லா கிளியரா லெட்டர்ஸ் புரியுற மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. கொஞ்சம் நல்லா பெருசாவே எழுதுங்க. ஓகேவா? ஸோ அதாவது கரெக்ஷன் பண்றவங்களுக்கு நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்றது புரியணும். அப்பதான் உங்களுக்கு மார்க்கும் ஸ்கோர் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th ரோம் லெட்டர். ஸோ 5th ரோம் லெட்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு கிராமர் தான். ரச்சனா அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்ல இருந்து தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிராமர் பார்ட் தான் ஃபுல்லா வரப்போகுது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சார்கா லிங்க் பதிலியே. அப்ப லிங்க் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா. இதுல 5th ரோம் லெட்டர் என்னது, உங்களுக்கு 10 கொடுத்துட்டு 4 தான் உங்களுக்கு அட்டன் பண்ண சொல்றாங்க. பாருங்க, அப்ப சாய்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. ஒரு ஆன்சருக்கு 1 மார்க் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? இந்த லிங்க்குமே நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், நடத்திய வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து ரெஃபர் பண்ணி கூட நீங்க மீனிங் எழுதிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். சரியா? இந்த லிங்க்ன்றது நீங்க இப்ப இந்த மத்தியமாலேயே வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ராஷ்டிர பாஷாக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ராஷ்டிர பாஷாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வச்சன் எல்லாமே வருது. ஸோ அப்போ மத்தியமாலே தரவு பண்ணிட்டீங்கன்னா ராஷ்டிர பாஷால வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்குமே. அண்ட் தென் பிரவேசிக்காலே உங்களுக்கு வர விசாரத் பூர்வாது வரைக்கும் உங்களுக்கு லிங்க் வச்சுன்னு வந்து கேட்க போறாங்க. அதனால இப்போ இந்த எக்ஸாம்லயே நீங்க வந்து அதை நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ இது வந்து லெசன் 19ல வந்து உங்களுக்கு லிங்க் வச்சுன்றது கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ புக்ல பாத்தீங்கன்னா பார்ட் 19ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ லிங்க் பதிலே. ஸோ இது லிங்க்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல். ஓகேவா? ஸோ மேஸ்குலின் ஃபெமினைன் இங்கிலீஷ்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு ஹிந்தியில லிங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நான் நடத்தி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வேணும்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பிரிண்ட் எடுத்துட்டு அதுல எதெல்லாம் வந்திருக்கோ அதை ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிட்டு அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுவே போதும். ஏன்னா இது வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே மீனிங்கோடய நடத்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லா உங்களுக்கு லிங்க் தான். ஓகேவா? ஸோ இதுக்கான மீனிங்ஸும் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுலயே பாத்தீங்கன்னா 6th ரோம் லெட்டர் வந்து வச்சன் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து 10 கொடுத்துட்டு உங்களுக்கு 4 அட்டன் பண்ணணும். சாய்ஸ் நிறையவே இருக்கு. இதுக்கும் 4 மார்க் தான். ஒரு ஆன்சருக்கு 1 மார்க். இது வச்சன்ன்றது அடுத்த டாபிக்லயே அப்படியே பக்கத்துலயே வரும். வச்சன்ன்றது ஒண்ணு இல்ல, சிங்குலர் ப்ளூரல் தான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது. தமிழ்ல ஒருமை பன்மைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நமக்கு ஹிந்தில வச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து நமக்கு நடத்திருக்கோம். இதுல இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்றவங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத நல்லா தரவு பண்ணிட்டாலே போதும். எதெல்லாம் ரிப்பீட்டடா வருதோ நீங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத ஃபுல்லா எழுத பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும். ஓகே, கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத டிக் பண்ணிட்டு அதை முதல்ல ஃபுல்லா ஒரு கொஸ்டின் பேப்பரா எடுத்து வச்சுட்டு லிங்க் வச்சு டெஸ்ட் எழுதிட்டே வாங்க. சாய்ஸ் இல்லாம எழுதுங்க. அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th ரோம் லெட்டர். அதேதான் நம்பர்ஸ் நமக்கு வருது. ஸோ மத்தியமா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து 100 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அட்லீஸ்ட் வந்து 75 வரைக்கும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுவுமே உங்களுக்கு சாய்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா 5 கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ண சொல்றாங்க. ஓகே, இதுக்குமே 1 மார்க் தான். ஸோ அதனால இதுக்கு 1 to 75 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th ரோம் லெட்டர் வாட்சிய பதிலையே. ஓகே, ஸோ இதை இதுவுமே வந்து கிராமர் பார்ட் தான். இதுவுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இது எல்லாமே நீங்க பிளேலிஸ்ட்குள்ள போய் இந்த வேர்டு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஈஸியா வந்துடும். ஸோ அப்போ எந்த டாபிக் உங்களுக்கு தெரியலையோ அந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோ எடுத்துக்கோங்க, கண்டென்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கான மீனிங்ஸை வந்து நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே.
ஸோ வாட்சிய பதிலேன்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான் நமக்கு வாட்சிய பதிலேன்னு சொல்றது. ஓகேவா? தமிழ்ல வந்து செய்வினை செய்யப்பாட்டு வினை. ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு வாட்சிய பதிலே. இல்லை எனக்கு இன்னும் அந்த டாபிக்கே வரல அப்படின்றவங்க இதுல நான் அந்த ஒரு லைனா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். அந்த டீட்டெயில்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகே. ஸோ இந்த வாட்சிய பதிலேன்றது டோட்டலாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் டு பாசிவ், பாசிவ் டு ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு டோட்டலா 10 இருக்கும். இதுல ஒரு 5, இதுல ஒரு 5 இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 10 நீங்க ரெஃபர் பண்ணாலே போதும். ஸோ மொத்தமே 10 தான். இதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன், எப்படி அதை எழுதணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு சாய்ஸ் இருக்காது. வாட்சிய பதிலே வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்காது. 2 கொடுத்துருவாங்க, அந்த 2மே நீங்க அட்டன் பண்ணணும். ஆனா மார்க் மட்டும் என்னன்னா உங்களுக்கு 2 மார்க் ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு ஆன்சருக்கு 2 மார்க். இதுக்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ 10மே நீங்க நல்லா படிச்சு எழுதி பாத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே வாக்கிய ஜோடியை, இது ரொம்ப ஈஸி தான். வாக்கிய ஜோடியனா சென்டென்ஸ் வந்து நம்ம கம்பைன் பண்றது. அதாவது என்னன்னா நீங்க இங்கிலீஷ்ல கம்பைன் த சென்டென்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல, அண்ட், பட், சோ, தட், அந்த மாதிரி மிடில்ல வந்து ஒரு 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ற மாதிரி ஹிந்திலுமே ஒரு சில சென்டென்சஸ் இருக்கு. இஸ்லியே, நஹிதோ, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி நடுவுல இருக்கிற வேர்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி ஒரே சென்டென்ஸா கன்வெர்ட் பண்றது. இதுக்குமே சாய்ஸ் கிடையாது, 2மே எழுதணும். ஓகேவா? ஒரு ஆன்சருக்கு 2 மார்க் ப்ரொவைட் பண்றாங்க. ஏன்னா இதுமே உங்களுக்கு கண்டென்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். வாட்சிய ஜோட்னா அப்படின்றது டோட்டலாவே பாத்தீங்கன்னா இதுமே 10 தான் இருக்கு. அதுமே ரொம்ப ஈஸி. நான் வீடியோலயே கிளீனா உங்களுக்கு நடத்திருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா ரொம்பவே நல்லா டைம் இருக்கு எக்ஸாமுக்கு. ஸோ டைம் எடுத்து ரெஃபர் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கின்ஹிங் 5 வாக்கியம் கா சுத்த ரூப் லிக்கியே அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்கும். ஓகேவா? ஸ்பாட் த எரர்ஸ் இங்கிலீஷ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸ்ல ஏதாவது ஒரு வேர்டு வந்து தப்பா இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணி கரெக்டான வேர்டா நீங்க மாத்தி எழுதணும். அதுக்கு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. எத்தனை எழுதணும்? 5. ஸோ ஒரு ஆன்சருக்கு 1 மார்க் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதே நீங்க மேல ஹெட்டிங் படிச்சுக்கோங்க. சுத்த ரூப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்ட் த சென்டென்சஸ். இதுவுமே வந்து உங்களுக்கு டோட்டலா 15 தான் இருக்கும். இங்க பாருங்க, இது பார்ட் 15ல உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா பார்ட் 15 கொடுத்திருப்பாங்க. சுத்த और अशुद्ध வாக்கியம். அப்போ கன்வெர்ட் பண்றது பாருங்க. உங்களுக்கு இதுக்கு கொஸ்டின், இதுக்கான ஆன்சர்ஸ் இங்க இருக்கும். இதுவுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இது எப்படி மாத்தணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால வீடியோ வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு டோட்டலா 15 தான் இருக்கு. ஓகே. இதுல இம்பார்ட்டன்ஸ் வேணும்ன்றவங்க அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்க மார்க் பண்ணிட்டு கூட அதை மட்டும் கூட நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்வர்சேஷன். இதுல என்ன வருதுன்னா கான்வர்சேஷன் வருது. ஸோ கான்வர்சேஷன்ன்றது என்னன்னா, இப்போ அவங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. யார் யார பேசணும், அப்ப என்ன கான்செப்ட் அப்படின்றத அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அது ரிலேட்டடா ஒரு 2 பர்சன்ஸை வச்சு நீங்க கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, கான்வர்சேஷன் உரையாடல் பாட்சித்துன்னு இருக்கும். இது டோட்டலா உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா 7 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டோட்டலா 7 இருக்கும். நீங்க அதுல ஃபர்ஸ்ட் 3, அதாவது அஸ்பத்தால் மீம், கலம் கி துக்கான் மீம், நெக்ஸ்ட் கிதாப் கி துக்கான் மீம், இந்த 3 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3த்துல இருந்து ஒண்ணு உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இது நல்லா தரவு பண்ணி எழுதுங்க. இது ரொம்ப 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 ஈஸி. இதுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். மார்க் பாருங்க, 10 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா, 2 கான்வர்சேஷன் கொடுத்துருவாங்க. இந்த 2 கான்வர்சேஷன்ல நீங்க எது வேணாலும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எழுதலாம், இல்லைன்னா செகண்ட் ஒன். எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மார்க் வந்து 10 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கான ஸ்பேஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? இதுல டோட்டலா உங்களுக்கு 5 லெட்டர் ரைட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் 3 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் ரைட்டிங். ஸோ இதுவுமே திஸ் ஆர் தட். உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா திஸ் ஆர் தட்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷன் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குமே 10 மார்க் பாருங்க. ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது இல்லைனா இது ரெண்டுத்துல எது நல்லா தெரியுதோ அதை வந்து நீங்க எழுதிக்கோங்க. ஸோ இதுவுமே நான் நடத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுல இருக்குன்னா பார்ட் 17 புக்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ 17th லெசன்ல இந்த லெட்டர் ரைட்டிங் இருக்கும். ஸோ டோட்டலா எத்தனை படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் ரைட்டிங் நல்லா தரவு பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் எஸ்ஏ. ஓகே, சோ ஜெனரல் எஸ்ஏன்னும் போது ஏதாவது ஜெனரலா டாபிக் மீன்ஸ் என்னன்னா கவ், பீகாக், அதாவது நேஷனல் பேர்டு, நேஷனல் அனிமல், மை சிட்டி, அந்த மாதிரி ஜெனரலான ஹெட்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். மார்க் பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஜெனரல் எஸ்ஏக்கு. ஓகே, சோ அப்போ இதுக்கு எது படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இது பார்ட் 18th லெசன்ல உங்களுக்கு இருக்கும். அந்த கட்டுரை, நம்ம தமிழ்ல வந்து கட்டுரைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நிபந்த். ஹிந்தில வந்து நிபந்த் அப்படின்னு சொல்லுவோம். இதுல செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் இது வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதாவது செகண்ட் ஒன் எழுது காய் படிக்கணும், மேரா நகர் தேர்ட் ஒன் படிங்க, நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பாக், சிக்ஸ்த் ஒன் வந்து ராஷ்டிரபக்ஷி. ஸோ இந்த 4 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 14th ரூம் லெட்டர் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் மதியமால தான் ஸ்டார்ட் பண்றீங்க. டிரான்ஸ்லேஷன் ஆல்ரெடி நீங்க பிராத்மிக்ல 1 லைன் டிரான்ஸ்லேஷன் எழுதிருப்பீங்க இல்லையா, இதுல பேராகிராஃப் எழுத போறீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இதுல இந்த மாதிரி ஒரு 5 லைன்ஸ் 6 லைன்ஸ் கொடுத்துருவாங்க. இதை நீங்க வந்து இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். ஸோ இது படிங்க. अपनी प्रांतीय भाषा में अनुवाद அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ தமிழோ இங்கிலீஷோ அது என்ன லாங்குவேஜ் அது கொடுத்துருக்காங்களோ அதுல வந்து நீங்க உங்களுடைய மதர் டங் இதுல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுவுமே எது இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன், எந்தெந்த லெசன் அதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசன் அண்ட் தென் 8th லெசன். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலி நான் இதுல நீங்க பாக்குறது வந்து கைடு தான் நான் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதுல தூஸ்ரா பத்ரல பாக் 7ல உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்ட் இருக்கும், அனுவாத் அபியாசன் இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. பாக் 7 புக்ல பாக்குறீங்களா, பாக் 7 அனுவாத் அபியாசன் இருக்கும். அதுலதான் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் வரும். ஸோ டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா மொத்தமாவே உங்களுக்கு 8 இருக்கும், ஹிந்தி டு தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஸோ அதில் நீங்க மெயினா ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 8th இந்த 5 டிரான்ஸ்லேஷன் வந்து நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷனும் நான் வீடியோ போட்டிருக்கேன், நடத்திருக்கேன். ஸோ அதுவுமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் வீடியோ போய் பாருங்க. நான் எப்படி எழுதணும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுவே பாத்தீங்க, இதுவே வந்து உங்களுக்கு இது மார்க் பாக்குங்க. எவ்வளவு மார்க்னா 5 மார்க் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதே டிரான்ஸ்லேஷன் நெக்ஸ்ட் என்னன்னா அவங்க இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ்ல கொடுத்துட்டு உங்களை ஹிந்தியில வந்து எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ்ல கொடுத்துட்டு அவங்க ஹிந்தியில நீங்க வந்து ஹிந்தியில அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு பாருங்க மார்க் அதிகமா கொடுத்துருப்பாங்க, 10 மார்க்ஸ். அதுதான் ஹிந்தி மேம் அனுவாத் கீஜியே, ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க எத்தனை லெசன்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த லெசன்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 8th. ஸோ டோட்டலா 6 டிரான்ஸ்லேஷன். ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 8th. ஓகேவா? இந்த 6 டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதோட நமக்கு பேப்பர் 2க்கான எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட்டட். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மற்ற டீடைல்ஸ், அந்த லிங்க் எல்லாமே, லெசன்ஸ்க்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா?